வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 76. உடல் அசைவுக்கள், உண்ணா நோன்பு, காய்கறிகள், பழங்கள். இந்த மூணையும் சரி விகிதத்தில் நம்ம வைத்து கொள்ளும்போது தான் நம்ம ஆரோக்கியம் என்றைக்கும் மேம்பட்டு இருக்கும். இந்த ஆரோக்கியம் நம்மளை 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் கொண்டு போகும். யாரெல்லாம் உடல் அசைவுகளை சரியாக வச்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் கரெக்டான உண்ணா நோன்பை அல்லது உண்ணா விரதத்தை அல்லது உண்ணாமல் இருப்பதை ரெகுலராக வச்சுக்கிறாங்களோ அவங்களும், அதே மாதிரி காய்கறி பழங்களை தொடர்ந்து சரியான விதத்தில் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஆரோக்கியம் என்றும் மேம்பட்டு இருக்குங்க. அந்த ஆரோக்கியம் அவங்களுக்கு ஒரு நீடித்த வாழ்க்கையை கொடுக்கும். அதுவே இந்த ஹாஸ்பிட்டல் போகிறது, ஃபார்மசி போகிறது, மெடிசின் சாப்பிட்றது எல்லாம் குறைக்கும். நம்ம உடல் அப்படிங்கிறதே ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம். இந்த சிஸ்டம் எப்போவுமே இரத்த ஓட்டங்கள் நல்லா இருக்கும்போதும் உடல் அசைவுகள் இருக்கும்போதும் தான் அந்த உடலினுடைய ஒவ்வொரு பாகமும் சரியாக வேலை செய்யும். அப்படி இரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும்னா உடல் அசைவுகள் சரியாக இருக்கணும். உடல் அசைவுகள் சரியாக இருந்தால்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கலோரியை கரெக்டாக பேர்ன் பண்ண முடியும். ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு சரியான ஜீரணம் அடையணுன்னாலும் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஆக்சிஜனேற்றம் அடையணும், இரத்த ஓட்டம் கிடைக்கணும். அப்போ உடல் இயக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் இயக்கம் நல்லா இருக்கிறதுக்கு உடல் அசைவுகள், நம்ம காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் உடல் அசைவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால்தான் உடல் முழுமை அடையும். அந்த உடலினுடைய இரத்த ஓட்டம் தலையிலிருந்து கால் வரைக்கும் கரெக்டாக வரணும். ஏன்னா இந்த இதயம் லப் டப் லப் டப்னு அடிக்கும்போது அந்த சுத்த ரத்தமானது தமனி அப்படிங்கிறதுலையும் சிரைன்னு சொல்லக்கூடிய அந்த வெயின்ஸில் அசுத்த ரத்தமும் வரும். அப்போ இந்த ஹார்ட் அது என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பி அசுத்தத்தை வெளியே அனுப்பிட்டு சுத்த ரத்தமாக மாற்றும். ஸோ அந்த லங்ஸ் மூலமாக இதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ரத்தம் சுத்தமாக்கி மறுபடியும் எங்கே கொண்டு போகணும், எல்லா ஆர்கன்ஸுக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் சரியான இரத்த ஓட்டம், அதாவது ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்ட இரத்தம். அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த ரத்தம் போகும்போதும் அது கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுதுன்னா அந்த எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு உறுப்பிலிருந்து எடுத்துக்கொண்டு ரத்தத்துக்கு வருது, அதாவது இதயத்துக்கு வருது. அப்படி இதயத்துக்கு வரும்போது கார்பன் டை ஆக்சைடோடு வரக்கூடிய அந்த பிளட்டானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து சுத்தப்படுத்தப்பட்டு எல்லா உறுப்புகளுக்கும் திரும்ப கொண்டு செல்லப்படுது. அப்போ அசுத்த ரத்தம் இதயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சுத்த ரத்தமாக மாற்றி எல்லா இதய உறுப்புகளுக்கும் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் அது கொண்டு செல்லுது. அப்படி கொண்டு செல்றதுக்கு நம்மளுடைய உடல் அசைவுகள் மிக மிக முக்கியம். நம்ம உடல் அசையாமையே ஒரே இடத்துல இருக்கும்போது அங்கங்கே என்னென்னா பிளட்டு பிளாக் ஆகிக்கும் அல்லது நல்ல சரியான இரத்த ஓட்டம் இருக்காது. அப்படி இரத்த ஓட்டம் சரியாக இல்லாத போது அத்தனை வியாதிகளுக்கும் அது இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். நச்சுக்கள் உடலில் தேங்குவதற்கு அது இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் எப்பெல்லாம் நல்லா மூவ் பண்ணிவிட்டு வாக் பண்ணுறோமோ அல்லது உடற்பயிற்சி செய்கிறோம், உடல் அசைவுகள் செய்து கொண்டே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது, உடல் அசைவுகளை கொடுக்கறது, வாக் பண்ணுறது அல்லது நிறைய ஃபிசிக்கல் ஒர்க் செய்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது உங்களுடைய உடல் அசையுது. அப்படி அசையும் போது இதயத்திலிருந்து லப் டப்னு சொல்லக்கூடிய அந்த இதயம்
ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எல்லா பக்கம் எல்லா உறுப்புகளுக்கும் சுத்தம் செய்யப்பட்ட இரத்தத்தை அனுப்பும். அதே மாதிரி அசுத்த இரத்தத்தையும் கொண்டு வந்து தன் இதயமானது சுத்தப்படுத்தும். அப்போ இந்த சுத்தப்படுத்தக்கூடிய நிகழ்வு சரியான விதத்தில் நடக்கிறது மட்டும் இல்லாமல் கழிவுகளும் சரியான விதத்தில் வெளியேறும். அது கிட்னிஸ் மூலமாகவோ அல்லது மற்ற குடலின் மூலமாகவோ தென் வேர்வை, நல்ல வேர்வை வரும்போது அதிலிருந்தும் நச்சுக்கள் வெளியேறும். ஸோ உடலில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் என்னென்ன நச்சுக்கள் உள்ளே இருக்கோ அதெல்லாம் சரியான விதத்தில் வெளியேறது ஒரு காரணம். இன்னொன்று பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க, ஆக்சிஜனேற்றம் சரியான விதத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் கிடைக்கும். நம்ம உடம்பே டிஷ்யூக்களால் ஆனது, செல்களால் ஆனது. அந்த செல்லுக்கும் டிஷ்யூவுக்கும் ஆக்சிஜன் போக போகத்தான் நம்ம உறுப்பு ரெஃப்ரெஷ் ஆகும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா காலையிலேருந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய ஆக்சிஜனை பெறணும், ரத்தம் சுத்தமடையணும், ரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும். இப்போ அதுக்கு உங்களுக்கு உடல் இயக்கம் கண்டிப்பாக தேவை. அதனால் சின்ன சின்ன வேலை, உடற்பயிற்சி, அதே மாதிரி உடல் அசைவுகள், நடைப்பயிற்சி, இந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் உங்கள் பாடியை மூமெண்ட்லேயே வச்சுக்கோங்க. அது இல்லாமல் படுத்துகிட்டே இருக்கிறது, உட்காந்துட்டே இருக்கிறது, அல்லது ஒரு ஸ்டெடண்டரி லைஃப் ஸ்டைல், எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ஒரே கட்டில் படுத்திருக்கிறது, ஒரே சோஃபாவில் உட்காந்துருக்கிறது, அல்லது எங்கேயுமே எந்த மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறதுங்கும் போது உடலுக்கு எல்லா வியாதிகளுக்கும் அது ரூம் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். நம்மளே ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலோ அதே ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணிவிட்டு அது வேறு மாதிரி வேலைகளை செய்து கொண்டு மறுபடியும் உட்காரலாம். உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி ஜாப் இருந்ததுன்னா இன்பிட்வீன் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பாடியை மூவ் பண்ணலாம், பாடியை சில ஒர்க்குகள் பண்ணலாம். அப்படி பண்ணி உடலை நம்ம ஒரு இரத்த ஓட்டமாகவும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் மாற்றும்போது தான் நம்ம ஆரோக்கியம் நிலைத்து நிற்கும். இந்த ஆரோக்கியம்தான் நமக்கு 80, 90, 120 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக கொண்டு போகிறதுக்கு உதவும். அடுத்தது உண்ணா நோன்பு. இந்த உண்ணா நோன்பு அப்படிங்கிறதுங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செல்களையும், தேவையில்லாத கொழுப்புக்களையும், தேவையில்லாத கட்டிகளையும், நம்ம உடலுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்ஸ், இது எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு ஒரு மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்னு கூட சொல்லலாம். அதுதான் உண்ணா நோன்பு. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 வேளை தான் சாப்பிட்டாங்க, அல்லது பசிக்கும் போது தான் சாப்பிட்டாங்க. இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பசிக்கும் போது தான் சாப்பிடுது. ஏன்னா அது 2 நேரம் சாப்பிடும், இல்லைன்னா 1 நேரம். ஆனால் மனிதன் மட்டும்தான் இந்த 3 வேளை லிஸ்ட்டு போட்டு சாப்பிட்றதா ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்காங்க. அது மனிதனுடைய இயல்பு கிடையாது, அல்லது மனிதன் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியும் அந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு சாப்பிட்றது கிடையாதுங்க. என்னென்னா நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் இறை தேடும். இறை தேடி சாப்பிட்டு அதுக்கு அடுத்து பசி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பசி வரும்போது தான் மறுபடியும் வேட்டையாடும் அல்லது சாப்பிடும் எதையாவது. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் இருந்தது. மனிதனும் ஆதி காலம் தொட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படித்தான் இருந்தான்னு சொல்ல முடியும். இப்போ தான் இந்த டிஃபன் கல்ச்சர், 3 நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர், ஸ்நாக்ஸு, இதெல்லாம் தனித்தனியாக டைமிங் ஒதுக்கி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா நிறைய ரெஸ்ட் டைமு, நிறையா சிவிலைசேஷன், நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்டு, மெக்கானிக்கல் லைஃபு, இதெல்லாம் தான் காரணம். அப்போ நம்ம உண்ணா நோன்பு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நம்ம சாப்பிடாமல் உண்ணா நோன்பு இருக்கும்போது
நமக்கு வந்து என்னென்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும், உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது. அப்போ உறுப்புகளை தொடர்ந்து வந்து நம்ம வேலை வாங்காமல் ஓய்வுகள் கொடுத்து அதே நேரத்தில் அந்த உறுப்புகள் வந்து நல்ல தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். அப்புறம் தேவையில்லாத பாடியில் சேர்ந்துருக்கக்கூடிய நச்சுக்கள், கொழுப்புக்கள், அதே மாதிரி வந்து உடலை பாதிக்கக்கூடிய கட்டிகள் எது இருந்தாலும் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது அது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக உடலில் சாப்பாடு இல்லைங்கும் போது எனர்ஜிக்காக உள்ள இருக்கக்கூடிய அன்வான்ட் செல்ஸையும் அன்வான்ட் டிஷ்யூஸையும் அன்வான்ட் ஃபேட்டையும் உடலே சாப்பிட ஆரம்பிக்கும். அது வந்து ஓவரால் பாடியை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லா ரிலீஜியன்லேயும் இந்த உண்ணா நோன்புங்கிறது இருக்குது. அது வந்து எந்த ரிலீஜியன் எடுத்தீங்கனாலும் அது புனிதமாகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகவும் இந்த உண்ணா நோன்பு பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் உண்ணா நோன்பை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்படின்னா, வீக்லி ஒன்ஸோ டுவைஸோ அல்லது மந்த்லி த்ரைஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு நாள் அல்லது சில டைம்ஸ் முடியலன்னா ஒரு நேரம் அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் குடல் சுத்தமாகும், உங்கள் உறுப்புகள் பலமடையும், உங்கள் நச்சுக்கள் வெளியேறும், உங்கள் உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புக்கள் கரையும். ஸோ உண்ணா நோன்புங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆரோக்கியமான ஆயுதம். அந்த சக்தி வாய்ந்த ஆரோக்கியமான ஆயுதத்தை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக அதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய பயணம் 80, 90, 120 வயசு வரைக்கும் போகும். ஸோ ஒன்றாவது வந்து உடல் இயக்கம், இரண்டாவது வந்து உண்ணா நோன்பை நம்ம உண்ணா நோன்புன்னு சொல்லலாம், உண்ணாமல் இருப்பதும் சொல்லலாம். ஃபாஸ்டிங் வந்து அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் அல்லது நமக்கு வந்து எந்த மார்க்கத்துலேயும் இஷ்டம் இல்லைன்னா நம்ம வந்து ரெகுலராக சயின்டிஃபிக்காக அது ஃபாஸ்டிங் மெத்தடுன்னு வச்சுக்கிட்டு வீக்லி டுவைஸோ த்ரைஸோ அல்லது ஒன் டைமோ நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா அது அவ்வளவு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது. 2016 ஃபாஸ்டிங்னால் உடலில் என்னென்ன சயின்டிஃபிக்கு அட்வான்டேஜஸ் வருதுன்னு ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட்டு சொல்லி அதுக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஃபாஸ்டிங்னால் புற்றுநோய் செல்கள் கூட அந்த உடல் சாப்பிட்டுக்குது. அதே மாதிரி ஃபாஸ்டிங்னா கொழுப்புக்களை உடல் சாப்பிட்டுக்குது, தேவையில்லாத நச்சுக்களை உடல் சாப்பிட்டுட்டு உடலை க்யூர் பண்ணி கொடுக்குதுன்னு அந்த நோபல் பரிசு பெற்ற ஜப்பான் விஞ்ஞானி அதில் சொல்லியிருக்காரு. அதனால் ஃபாஸ்டிங் ஒரு 72 மணி நேரம் தொடர்ந்து இருந்தால் எப்பேற்பட்ட உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இது காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தி அதுக்கு ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி ஃபாஸ்டிங் இருந்தால் இவ்வளவு நல்லதுன்னு சொல்லி நம்மளை பண்ண வச்சாங்க. நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக ஃபாஸ்டிங்கை மாற்றுங்க. வாரத்தில் அதுக்காக எல்லா நாளும் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லலை, வாரத்தில் சில நாட்களை தேர்ந்தெடுத்து ஃபாஸ்டிங் இருங்க. அப்படி ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய உடலையும் குடலையும் சுத்தப்படுத்தி நச்சுக்களை வெளியேற்றி உங்களை லாங் டேர்முக்கு உங்கள் வாழ்க்கை பயணத்தை 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அது உதவும். அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள். இந்த காய்கறிகள் பழங்கள் தாங்க நம்ம உடலுக்கு கரெக்டான விதத்தில் எல்லா சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது. நீங்கள் நம்ம உடலுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாம் இந்த காய்கறி பழங்களில் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி எவ்வளவோ சார்ட் போட்டு விட்டமின்ஸு மினரல்ஸு அப்படின்னு சொல்கிறோம். இந்த விட்டமின்ஸு மினரல்ஸு பற்றாக்குறை தான் வந்து உடலுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு. ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகமாக இருக்கிறது எதுலினா இந்த காய்கறிகள் பழங்கள். இதைத்தான் ஆதி காலம் தொட்டும் மனிதனும் சரி அனைத்து ஜீவராசிகளும் சரி சாப்பிட்ருக்காங்க. எல்லா சத்துக்களையும் அதிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த மரங்கள் வந்து அபண்டன்ஸ் ஆஃப் பவர்,
அந்த மரங்களுக்கு அத்தனை சக்தி இருக்கிறது. அந்த மரங்கள் பூமியிலிருந்து சத்துக்களை எடுத்து மனிதனாகிய நமக்கு பழங்கள் மூலமாகவும் காய்கறிகள் மூலமாகவும் கொடுக்குது. அந்த பழங்கள் காய்கறிகள் என்றைக்கும் உடலை எந்த தொந்தரவும் செய்யாது, எந்த பிரச்சனையும் பண்ணாது. இது கடவுள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து இதெல்லாம் இதுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லப்பட்டது தான் இந்த பழங்கள் காய்கறிகள். அதை பயிரிட்டு விவசாயம் செய்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகைகளாக உணவே மருந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவ பலனுள்ள காய்கறிகளையும் பழங்களையும் கொடுத்து அதுதான் உடலை உரமாக்கக்கூடிய தன்மைக்குரியதாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 3 வேளையில் எவ்வளவு காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட சில பழங்கள், மதியம் டின்னரில் சில பழங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம், க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி டின்னருக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் பழங்கள் சாப்பிட முடியுமோ அவ்வளோ தூரம் பழங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு, ஆஃப்டர்நூன் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு, நைட்டு ஃப்ரூட்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நிறையா எடுத்துக்கொள்ளும்போது உடலுக்கு வேணுங்கிற எல்லா சத்துக்களும் இந்த காய்கறிகள் பழங்களில் கிடைக்கும். இந்த நம்ம நான்வெஜ்ஜு ஃபாஸ்ட் ஃபுட்டு மற்ற அதிகமாக மசாலா அதிகமாக இருக்கக்கூடிய என்வி ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய ஆயிலோடு சேர்த்து எடுக்கும்போது அது குடலுக்கும் உடலுக்கும் நிறைய பிரச்சனை கொடுக்கும். எல்லா உறுப்புகளுக்கும் ஓவர்லோடு ஆக்கிடும். அந்த ஓவர்லோடு ஆக்கிறதை தடுத்து என்றைக்குமே சீராக ஒரு பேலன்ஸ்டு சமமான உணவாக வேணும்னா நம்ம அதுக்கு காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிறதாங்க பெஸ்ட்டு. காய்கறிகள் பழங்களை எவ்வளவு தூரம் நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய உடல் நல்ல இயங்கும், குடலும் நன்றாக இயங்கும், உடலுக்கு எந்த தீங்கும் செய்யாது. குடலை எந்த விதத்திலும் பதம் பார்க்காமல் குடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் அந்த காய்கறிகள் பழங்கள் கொடுக்கும். எத்தனையோ இதில் பார்த்துருக்கோம், நம்ம பழைய இதிகாசங்களில் எவ்வளவோ முனிவர்களும் சித்தர்களும் காய்கறிகள் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு 100-150 வயசுக்கு மேலே வாழ்ந்ததாக நமக்கு ரெக்கார்ட்ஸு அல்லது நிறையா சரித்திரங்கள் சொல்லுது. அந்த 120-150 வயசு வரைக்கும் வாழ்ந்த சித்தர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் அவங்க காய்கறிகள் பழங்களை தான் அதிகமாக சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அதில் ஃபேட் கிடையாது, அதில் கொழுப்பு கட்டிக்கு வராது, கொழுப்புக்கள் வராது. அதே மாதிரி கிட்னிக்கும் மற்ற உடல் உறுப்புகளுக்கும் ஓவர்லோடு ஆகாது. சாப்பிட்ட சாப்பாடு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்த்து கொள்ளும்போது நன்றாக ஜீரணமாகி அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கும்போது கழிவுகள் நன்றாக வெளியேற அது உதவும். அப்படி உதவுறதுனால உடல் நன்றாக வேலை செய்வது மட்டும் இல்லாமல் இந்த உடல் சூடு அப்படிங்கிறது அதிகமாக இந்த மசாலா பொருட்களோ அல்லது ஃபாஸ்ட் ஃபுட்டோ மற்ற விதமான குக்குடு என்வி ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை அதிகப்படுத்தும். ஆனால் காய்கறிகள் வெஜிடபிள்ஸுங்கிறது உடல் சூட்டை சீராக வைத்திருக்கும். நான் அதுக்காக நான்வெஜ்ஜு சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, நான்வெஜ்ஜு சாப்பிடுங்க, எப்பாவதுன்னா வீக்லி 1-2 சாப்பிட்லாம். ஆனால் ரெகுலராக டெய்லியும் அதுவும் எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசனில் ரெகுலராக நான்வெஜ் எடுத்துட்டிங்கன்னா பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாடி சிஸ்டமே அந்த டைஜஷனுக்கு திணறும். அதனால தான் இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லா சீசனுக்கும், அதாவது 365 நாட்களுக்கும் இந்த காய்கறிகள் பழங்கள் என்றைக்கும் உங்களை உடலை எதுவும் செய்யாது. ஆனால் என்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்டட் டேஸ் சாப்பிட்லாம், தப்பில்லை. ஆனால்
நீங்கள் ரெகுலராக 365 டேஸுங்கிறது உங்களுக்கு காய்கறிகள் பழங்கள் ஒரு சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எவ்வளவோ இருக்குது. அது நவா பழமாகட்டும் அல்லது வந்து இலந்தை பழங்களாகட்டும், ரெகுலராக நமக்கு கிடைக்கக்கூடிய மாம்பழங்கள் அல்லது ஜாக் ஃப்ரூட்ஸு, அன்னாச்சி பழங்கள். ஸோ எத்தனையோ நமக்கு சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. அந்த ஃப்ரூட்ஸை ரெகுலராக சாப்பிடுங்க. வாழைப்பழத்தை ரெகுலராக எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி செவ்வாழை இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பொட்டாசியமும் பிபி கண்ட்ரோல் வச்சுக்கிறது இல்லாமல் குடலினுடைய இயக்கத்தை நன்றாக வைத்து கொள்வதற்கு இந்த வாழைப்பழம் உதவுது. அது மாதிரி ரெகுலராக காய்கறிகள் பழங்களை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர்னு பிரித்து கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா அந்த பழங்கள் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் பழங்கள் இருக்கக்கூடிய சத்துக்களும் உங்கள் குடலை சரியான விதத்தில் வைத்திருக்கும். இப்படி காய்கறிகள் பழங்களை ரெகுலராக சாப்பிட உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு செல்லும். ஒரு ஏஜுக்கு மேலே நான்வெஜ்ஜை குறைச்சிக்கிட்டு பழங்கள் காய்கறிகளை அதிகப்படுத்துங்க. ஸோ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இந்த 3 விஷயத்தை கடைபிடித்தாலே அதுவே வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நீண்ட நாளைக்கு கொண்டு செல்லும். அதுதான் வந்து உடல் இயக்கம், உண்ணா விரதம் அல்லது ஃபாஸ்டிங், தென் 3வது காய்கறிகள் பழங்கள். இந்த 3ஐயும் சரியான விதத்தில் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி வாழ்வியல் முறையாக இன்றைக்கே இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது, உடலை இயக்கிக்கொண்டே இருக்கிறது, உண்ணா நோன்பு அப்பப்போ இருக்கிறது, அப்படி இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு வாழ்வியல் பழக்க வழக்கமாகவே டெய்லி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் நீண்ட நாளைக்கு நீடித்து நிலைத்து நிற்கும். ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, மெடிசன்ஸை குறைச்சிக்கலாம். அதுக்கு வந்து மெயின் திங் நீங்கள் இதையை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 3ஐயும் ஒரு மந்திரமாகவோ தம்பு ரூலாக வச்சுக்கிட்டு உடல் இயக்கம், உண்ணா நோன்பு, காய்கறிகள் பழங்கள் இந்த 3ஐயும் என்றைக்கும் ஒரே மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதை டெய்லியும் இன்னிலிருந்தே ஒரு பழக்க வழக்கமாகவே மாற்றிக்கொண்டால் அதுவே நீடித்த ஆரோக்கியத்துக்கு நமக்கு வழி கிடைக்கும். ஸோ இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 76 முடிந்தது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 77 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கருத்துக்கள் உள்ள வீடியோஸ் எல்லாம் வந்து ரெகுலராக வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோவை அல்கோரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தும். ஒவ்வொரு புது வீடியோவும் வரும்போதும் அந்த வீடியோஸை உங்களுக்கு கொண்டு சேர்த்தும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக 75 வீடியோஸ், இது 76வது வீடியோ. இந்த 76 வீடியோவும் வீடியோ செக்ஷன்லேயும் அதே மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை இன்னொன்று மனதோடு கொஞ்சம் பேசுங்கன்னு 2 சீரீஸ் போயிட்டுருக்கு. அந்த 2 சீரியஸ் வீடியோவும் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, வீடியோ செக்ஷனும் இருக்குது. நீங்கள் பார்த்து அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை எப்படி நம்ம பழக்க வழக்கமாக மாற்றிக்கலான்னு இந்த வீடியோஸில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில வீடியோஸ் எல்லாம் மெம்பர்ஷிப் கேட்கும். அந்த மெம்பர்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெகுலராக அந்த வீடியோஸை எல்லாமே பார்க்கலாம். நிறைய வீடியோஸு ஃப்ரீ வீடியோஸும் இருக்குது. ஃப்ரீ வீடியோஸும் ப்ளே ஸ்டோர்லேயும் அதே நேரத்தில் உங்களுடைய வீடியோ செக்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்பும் ஆகலாம் அல்லது டைரெக்டாக பார்க்கலாம். மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ், நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கவும் முடியும். அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸும் டவுட்ஸும் கேட்க முடியும். அப்புறம் வந்து லைவில் வரும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய இன்ஃபர்மேஷனை கிடைக்கும். ஸோ இது உங்களுடைய சாய்ஸு. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.